ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்ச மன்னனின் அக்கிரமங்கள் என்னும் 4ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம். கம்சன் எப்படி தன் அசுர நண்பர்களின் அறிவுரைப்படி சிறு குழந்தைகளை கொல்வதை நல்ல ராஜதந்திரமாக கருதினான் என்பதை இந்த அத்தியாயம் விவரிக்கிறது. வசுதேவர் முன்போலவே தம்மை இரும்புச் சங்கிலிகளால் பிணைத்து கொண்டதும் யோக மாயையின் வசியத்தினால் சிறைக்கூடத்திலுள்ள எல்லா கதவுகளும் மூடிக்கொண்டன. பிறகு யோக மாயை ஒரு பச்சிளம் குழந்தை போல அழத் துவங்கினாள். இந்த அழுகுரலால் விழித்து கொண்ட காவலர்கள் தேவகிக்கு புதிய குழந்தை பிறந்திருப்பதை உடனே கம்சனிடம் அறிவித்தனர். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் கம்சன் சூறாவளி போல பிரசவ அறைக்குள் நுழைந்தான். குழந்தையை விட்டு விடும்படி தேவகி மன்றாடி கேட்டு கதறிய போதிலும் தேவகியின் கரங்களிலிருந்து குழந்தையை வெடுக்கென பிடுங்கியெடுத்த கம்சன் அதை ஒரு பாறையின் மேல் ஓங்கி அடித்தான். அப்போது அவன் கைகளிலிருந்து நழுவிய குழந்தை அவன் தலைக்கு மிக உயரத்தில் சென்று 8 கரங்கள் கொண்ட துர்காதேவியின் உருவத்தை ஏற்றது. துர்கை பிறகு கம்சனை நோக்கி, மூடனே, நீ நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய எதிரி வேறொரு இடத்தில் பிறந்திருக்கிறார். எனவே எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிடும் உன் திட்டம் பயனற்றதாகும் என்று கூறியது. அந்த யோக மாயையின் அசரீரி வாக்குப்படி தேவகியின் 8வது குழந்தை கம்சனை கொல்லப்போகிறது. அந்த 8வது குழந்தை அசரீரியின் வாக்குப்படி தேவகியின் 8வது குழந்தை கம்சனை கொல்லப்போகிறது. அந்த 8வது குழந்தை ஒரு பெண் குழந்தை என்பதையும் அவனது எதிரி வேறெங்கோ பிறந்திருக்கிறார் என்பதையும் கேள்விப்பட்டு கம்சன் ஆச்சரியமடைந்தான். பிறகு தன் அட்டூழியங்களை ஒப்புக்கொண்ட அவன் தேவகியையும் வசுதேவரையும் விடுவிக்க முடிவு செய்தான். அவர்கள் பாதங்களில் விழுந்து மன்னித்து விடும்படி வேண்டிய கம்சன் விதிப்பயனாக இவ்வளவு அநியாயங்கள் நிகழ்ந்துவிட்டன என்றும் அவர்களுடைய பல குழந்தைகளை கொன்றதை எண்ணி வருத்தப்பட வேண்டாம் என்றும் அவர்களுக்கு ஆறுதல் கூறினான். இயற்கையாகவே நல்ல ஆத்மாக்களான தேவகியும் வசுதேவரும் உடனே கம்சனை மன்னித்து விட்டார்கள். அவர்களது முகங்களில் மகிழ்ச்சியைக் கண்டு கம்சன் வீடு திரும்பினான். பொழுது விடிந்ததும் கம்சன் தன் மந்திரிகளை அழைத்து நடந்ததை கூறினான். ஆனால் அவனது எதிரி வேறொரு இடத்தில் பிறந்து விட்டதால் கம்சனின் ஆட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் கடந்த 10 நாட்களுக்குள் பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிட வேண்டுமென்று அவனுடைய அசுர மந்திரிகள் அறிவுரை கூறினார்கள். தேவர்கள் எப்போதும் கம்சனுக்கு அஞ்சி வாழ்ந்தனர் என்றாலும் அவர்களிடம் தயை தாட்சண்யம் காட்டக்கூடாது. அவர்கள் எதிரிகள் என்பதால் அவர்களை பூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்றெல்லாம் மந்திரிகள் கூறினார்கள். மேலும் தேவர்களுக்கிடையில் மூல முதல்வராக இருப்பவர் பகவான் விஷ்ணு என்பதால் அவரிடமுள்ள பகையை விட்டுவிடக்கூடாது என்று கூட அசுர மந்திரிகள் கம்சனிடம் கூறினார்கள். பிராமணர்கள், பசுக்கள், வேதங்கள், தவம், உண்மை, புலனடக்கம், மன அடக்கம், விசுவாசம் மற்றும் கருணை ஆகியவை விஷ்ணுவின் வெவ்வேறு அங்கங்களாகும். பிரம்மதேவர், சிவபெருமான் உட்பட எல்லா தேவர்களுக்கும் மூலம் விஷ்ணுவே. எனவே தேவர்கள், சாதுக்கள், பசுக்கள் மற்றும் பிராமணர்கள் ஆகியோரை கொன்றுவிட வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். தன் அசுர நண்பர்களான மந்திரிகளால் இவ்வாறு அறிவுரை கூறப்பட்ட கம்சனும் அவர்கள் கூற்றை அப்படியே ஏற்றுக்கொண்டான். எனவே கம்சனின் உத்தரவுப்படி அசுரர்கள் விரஜபூமி முழுவதிலும் பல அக்கிரமங்களை செய்ய துவங்கினார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்ச மன்னனின் அக்கிரமங்கள் என்னும் 4ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபாதுக்கு ஜெய்.